பறவைகளோட கிராமத்துல துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட சேர்ந்து ஒரு அழகான ஓட்டு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா. புஜ்ஜியோட அப்பா ராஜகுருவி துபாயில கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு மாசம் மாசம் அவங்களுக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தான். ராஜா அனுப்புற பணத்துல துணிக்குருவி புஜ்ஜிக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்து ஒரு ராஜகுமாரி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால புஜ்ஜிக்கு கொஞ்சம் திமிரும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில 9 மணி ஆனாலும் புஜ்ஜி இன்னும் எழுந்திருக்க கூட இல்ல. துணிக்குருவி வேக வேகமா சமைச்சு வச்சுட்டு புஜ்ஜிய எழுப்புறதுக்காக அவளுடைய ரூமுக்குள்ள போனா. அப்ப துணிக்குருவி ரொம்பவும் பாசமா, புஜ்ஜி எந்திரா, நேரம் பாத்தியா? காலையில 9 மணி ஆயிடுச்சு. அம்மா உனக்காக சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கேன். நீ போய் குளிச்சிட்டு வந்தா நம்ம 2 பேரும் டிஃபன் பண்ணலாம். அப்போ புஜ்ஜி குருவி ரொம்பவும் கோவத்தோட அவங்க அம்மா கிட்ட, ஐயோ அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் காலையில வந்து தலைய திங்கிறதே உன்னோட வேலையா போயிடுச்சு. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், தூக்கத்துல இருக்கும்போது வந்து எழுப்பாத எழுப்பாதேன்னு. ஏம்மா இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ற? துணிக்குருவி அவளை சமாதானப்படுத்தி, ஐயோ தங்கமே, என்ன தெரியுமா, பொட்ட பசங்க காலையில 10 மணி வரைக்கும் தூங்க கூடாதுமா. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க? 9 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிச்சு குளிக்கல. நீ போய் குளிச்சுட்டு வா, பசியில இருக்கிற, சாப்பிடலாம். புஜ்ஜி குருவி கோவமா கட்டளை விட்டு எழுந்திருச்சு. ஓஹோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நான் என்னோட தூக்கத்தை கெடுத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என்னோட இஷ்டம், என்னோட தூக்கம். நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எதிர்க்க முடியாது. புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா எழுந்திருச்சு அவருடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்க்கு போனா. அந்த மொபைல் போனை பாத்துக்கிட்டு பாத்ரூம்லயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டா. இன்னொரு பக்கம் துணிக்குருவி அவருடைய பொண்ணுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருந்தா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் புஜ்ஜி பாத்ரூமை விட்டு வெளியில வந்தா. அப்ப துணி ரொம்பவும் பாசமா அவளுக்கு தட்டுல இட்லிய பரிமாறினா. ஆனா தட்டுல இருக்கிற இட்லிய பார்த்த உடனே புஜ்ஜி குருவி கோவமா, ஐயோ அம்மா, என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இட்லியே தானா? எனக்கு இந்த சப்ப இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் செத்து போயிருக்கு. சுட சுட காரமா ஏதாவது வடை போண்டா ஏதாவது செய்யக்கூடாதா? நான் இந்த இட்லியை சாப்பிட மாட்டேன் போ. அப்போ துணி புஜ்ஜிய சமாதானப்படுத்தி, ஐயோ புஜ்ஜி, நீ சொன்ன போண்டா வடை இது எல்லாமே முழுக்க முழுக்க எண்ணெயில செஞ்சது. எண்ணெய் பொருளுங்களை காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடக்கூடாது. அதனால உடம்புக்கு நல்லதில்ல. இந்த இட்லி இருக்குல்ல, இது எண்ணெய் இல்லாதது, அதுவும் இல்லாம ஆவில வேகிறது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளீஸ் புஜ்ஜி, சாப்பிடுமா. புஜ்ஜி குருவி கோவமா அந்த தட்டை தள்ளி விட்டு, இங்க பாருங்கம்மா, நான் கேட்டது மட்டும் உங்களால செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனா பெரிய டாக்டர் மாதிரி வசனம்லாம் பேசுறதுக்கு மட்டும் முடியும். இங்க பாருங்க, நீங்க செஞ்சு கொடுத்த இட்லி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு பிடிச்சது மட்டும் தான் சாப்பிடுவேன். புஜ்ஜி கோவமா விருப்பமே இல்லாம 2 இட்லிய மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவளுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா அவ ரூமுக்கு போயிட்டா. துணிக்குருவிக்கு புஜ்ஜி நடந்துக்கிற அந்த விதம் அவளுக்கு அழுகைய வரவழைச்சது. அவ கண்ணுல கண்ணீரோட புருஷன் ராஜுவுக்கு கால் பண்ணா. அந்த பக்கம் ராஜு காலை பிக் பண்ணா. ஹலோ துணி, என்ன துணி காலையிலேயே போன் பண்ணிட்ட? நம்ம பொண்ணு புஜ்ஜி எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? துணி ரொம்ப கவலையா, என்ன படிக்கிறாளோ என்னவோ, அவ என்ன ஒரு அம்மாவாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா செஞ்சு கொடுக்கறேன். ஆனா அவ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. ஒரு அம்மானு கூட பார்க்காம என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறா. நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிறா. அந்த மாதிரி அவ தூக்கி எறிஞ்சு பேசுற மாதிரி நான் என்ன தப்புங்க செஞ்சேன்? ராஜகுருவி சமாதானப்படுத்தி, ஐயோ துணி, புஜ்ஜி பேசுற பேச்சுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டா நல்லா இருக்குமா? புஜ்ஜிக்கு நீனா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இந்த வயசுல, காலேஜுக்கு போற வயசுல பெத்தவங்க என்னதான் சொன்னாலும் பசங்களுக்கு கோபம் வரும். அவ வளர வளர சரியாயிடுவா, நீ கவலைப்படாம இரு. துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே
ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பத்திரம். இப்படி அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. புஜ்ஜி குருவி அவருடைய போனை எடுத்த டேபிள்ல சார்ஜ் போட்டுட்டு அங்கிருந்து பாத்ரூமுக்கு போனா. சரியா அந்த நேரம் தான் துணிக்குருவி அவருடைய ரூம பெருக்கலாம் அப்படின்னு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சார்ஜரோட ஒயர் தொடப்பத்துல மாட்டி ஒயரை இழுத்துருச்சு. அப்போ அதுல இருந்த போனும் கீழே விழுந்து அந்த போனோட டிஸ்பிளேவும் உடைஞ்சு போச்சு. டிஸ்பிளே சுக்குநூறா உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் பாத்ரூம்குள்ள இருந்த புஜ்ஜி குருவிக்கு அந்த சத்தம் கேட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேகமா பாத்ரூமை விட்டு வெளியில வந்தா. அப்ப அவ போன் கீழே விழுந்திருக்கிறது, அதோட டிஸ்பிளே உடைஞ்சு போயிருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. ஐயோ, என் போனை உடைச்சு போட்டுட்டியா? அப்போ துணிக்குருவி பயந்து போய், ஐயோ புஜ்ஜி, நான் வேணும்னு செய்யலமா. இங்க கூட்ட வந்தேனா என் காலு தெரியாம ஒயருக்கு பட்டுருச்சு. என்னையும் அறியாம போன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு. நீ அழுவாதம்மா, நான் சிட்டிக்கு போய் டிஸ்பிளேவை மாத்திட்டு வரேன். அப்போ புஜ்ஜி குருவி ரொம்பவும் கோவமா அவங்க அம்மா கிட்ட, என்னது மன்னிப்பா? செய்யற வேலை எல்லாம் செஞ்சிருது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறது. இந்த போனோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? எனக்கு பிடிக்காத வேலை தான் செய்யறது, எனக்கு பிடிக்காத சமையல தான் செய்யறது. என் போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்களே, நீங்க எல்லாம் உண்மையிலேயே என்னோட அம்மாவா? அப்போ துணிக்குருவி சத்தமா அழுதுகிட்டே, ஐயோ புச்சி, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, வேணா அடிச்சுக்கோ. ஆனா ஒரு அம்மாவை இந்த மாதிரி மனசு வலி எடுக்கிற மாதிரி பேசாதம்மா. புஜ்ஜியோட மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்ல. அவ இன்னும் அதிக கோவமா, என்னது உன்னை அடிக்கணுமா? உன் மூஞ்ச என்னால பார்க்க கூட முடியல, உன்னை போய் நான் தொடணுமா? எனக்கு உன் மூஞ்ச பார்க்க முடியல, ரொம்ப அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கெட் அவுட், உடனடியா வீட்டை விட்டு வெளியே போ. புஜ்ஜி குருவி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவங்க அம்மா துணியை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு கதவை சாத்திட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. அந்த சத்தத்தை கேட்டு அக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்த சோட்டு கிளி, சிச்சு காக்கா, அவங்க பிள்ளைங்களான சின்ன பண்ணி எல்லாரும் வெளியில வந்தாங்க. புஜ்ஜி அவங்க அம்மாவை வெளியில தள்ளி கதவை சாத்தினதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. உடனே சோட்டு கிளி வேகமா ஓடி வந்து கீழே விழுந்த துணியை தூக்கி விட்டா. அப்போ எல்லாருமே அங்க வந்தாங்க. ஐயோ துணி, உன் பொண்ணா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா? எவ்வளவு திமிரு பிடிச்சவ, அம்மானு கூட பார்க்காம வெளியே துரத்தி விட்டுருக்கா. சிச்சு ரொம்ப கோவமா, என்ன துணி, பெத்த அம்மானு கூட பார்க்காம உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கா? சொல்ல போனா நீதான் அவளை அடிச்சு வெளியே துரத்தணும். ஆஃப்டர் ஆல் ஒரு போனுக்காக பெத்த அம்மானு கூட பார்க்காம வெளியே அனுப்பிட்டு இருக்கா. அப்போ துணிக்குருவி அழுதுகிட்டே, ஐயோ வேண்டாம் சிச்சு, வேண்டாம் சோட்டு, அவ என் பொண்ணு, அவளை யாருமே எதுவுமே சொல்லாதீங்க. என் மேலதான் தப்பு, நான் தான் தெரியாம போனை உடைச்சிட்டேன். இனிமே இங்க இருக்க மாட்டேன், எங்கேயாவது தூரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி துணி அழுதுகிட்டே அங்கிருந்து ஊரோட எல்லைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அத பார்த்து துணி சிச்சோ எல்லாருக்குமே ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் பன்னக்கிளி ரொம்ப கோவமா, அம்மா, அந்த புஜ்ஜிக்கு எவ்வளவு திமிருமா, ஒரு அம்மானு கூட பார்க்காம ஆஃப்டர் ஆல் ஒரு போனுக்காக ஆண்டிய வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு. உண்மையிலேயே ஒரு அம்மாவோட அருமை என்னன்னு எல்லாரும் அவளுக்கு புரிய வைக்கணுமா? ஆமா பண்ணு, உண்மையிலேயே அவளுக்கு எவ்வளவு திமிரு. எங்க அம்மா என்ன கோவமா பார்த்தாவே நான் பயந்து போயிடுவேன். அப்பேற்பட்டது கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கா. இன்னைக்கு நைட்டு தகுந்த தண்டனைய எப்படியாவது கத்து கொடுக்கணும் அவளுக்கு. என்னடா பண்ணு உங்க பிளான்? எப்படி அவளுக்கு பாடத்தை கத்து கொடுப்பீங்க? மம்மி, இப்ப என்னவோ அவ தனியா இருக்கா. தனியா இருந்தா எவ்வளவு பயமா இருக்கும்னு அவளுக்கு தெரியாதுல. நைட்ல அவ தனியா இருக்கும்போது அந்த பயம் என்னன்னு நாங்க அவளுக்கு காட்டுறோம். பசங்களுக்கு இந்த வயசுல அம்மாவோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு நானும் சின்னவும் அவளை எப்படி கதி கலங்க வைக்கிறோம் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. அம்மா எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாம புஜ்ஜி அவ பாட்டுக்கு அவ வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இப்படியே ராத்திரி 12 மணி இருக்கும். 12 மணிக்கு யாருக்கும் தெரியாம சின்ன காக்காவும் பன்னக்கிளியும் புஜ்ஜி தூங்கிக்கிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப ரகசியமா, டே பன்னு, அங்க பாத்தியா எவ்வளவு தைரியமா படுத்து தூங்குறான்?
அவளுக்கு தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங்கே இல்லடா அவளுக்கு. இப்ப என்ன பண்றேன் பாரு. சரிடா, ஆரம்பிடா. சின்ன காக்கா அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடியில அவனுடைய நகத்தை வச்சு கிர்ரு கிர்ருன்னு ஏதோ சத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பன்னு கிளி அப்படி அமைதியா இருக்கிற அந்த ராத்திரி நேரத்துல அவங்க ஆந்த மாதிரி ஏதோ சத்தம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜிக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அவ எழுந்துச்சு உக்காந்தா. அவளுக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. அட, என்ன ஜன்னலுக்கிட்ட ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. யாராவது திருடங்க வந்திருக்காங்களா இல்ல பேயா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சத்தமா, அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இங்க வாங்கம்மா, என்ன காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. புஜ்ஜி எவ்வளவு கூப்பிட்டாலும் குரல் கேட்கவே இல்ல. அதே நேரம் சத்தமும் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் புஜ்ஜிக்கு ஒரு உண்மை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயோ, எங்க அம்மா வீட்ல இல்லையே. காலையில நான் தானே அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனேன். அம்மா இல்ல. அந்த உண்மை அவ தலையில இடி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் புஜ்ஜி காதை முடிக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டே, ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இருட்டுல இருக்கும்போது எனக்கு உதவி செய்யறதுக்கு என் வாயால நான் கூப்பிட்டது எங்க அம்மாவை. அப்படின்னா நான் கஷ்டம்னு சொன்னா எனக்கு உதவிக்கு வர்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் எங்க அம்மா. அப்பேற்பட்ட ஜீவனையா இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு போனுக்காக நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனேன். கடவுளே, என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். தெய்வமா கும்பிட வேண்டிய எங்க அம்மாவை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். கடவுளே, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு ரொம்பவும் பயமா இருக்கிறதுனால புஜ்ஜி அன்னைக்கு நடுராத்திரின்னு பாக்கல, இருட்டுன்னு பாக்கல. உடனே வீட்டை விட்டு வெளியில வந்தா. வெளியில வந்து தெரு தெருவா அவங்க அம்மாவை தேடி அலைய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவ நேரா சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்ல போய் நின்னு சிச்சுவோட வீட்டு கதவை தட்டி, சிச்சு ஆண்டி, சிச்சு ஆண்டி, எங்க அம்மா உங்க வீட்ல இருக்காங்களா? ப்ளீஸ் ஆண்டி, கதவை தருங்க. அப்போ சிச்சு காக்கா வெளியில வந்து, என்னடி புஜ்ஜி, பகல் முழுக்க உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனியே, அந்த நேரத்துல தெரியலையா உங்க அம்மா எங்கன்னு? உங்க அம்மா இந்த நேரத்துல எங்க இருக்காளோ எனக்கு தெரியல. புஜ்ஜி குருவி மறுபடியும் அங்கிருந்து போய் சோட்டு கிளியோட வீட்டு கதவை தட்டினா. சோட்டு ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். சோட்டு கோவமா, என்னடி புஜ்ஜி, உனக்கு வேணும்னா அம்மாவை தேடிக்கிட்டு வருவ, உனக்கு பயம்னா அம்மா வேணும், உனக்கு கோவம் வந்தா அம்மா வேண்டவா? ஆஃப்டர் ஆல் ஒரு போனுக்காக உங்க அம்மாவையே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டே இல்ல நீ? புஜ்ஜி குருவி அங்கேயே ரோட்லயே உட்காந்துக்கிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டா. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ப்ளீஸ்மா வந்துருங்கம்மா. என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன். அந்த ஜன்னலுக்கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது. என்ன தனியா விட்டு போவாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படி ரோட்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த புஜ்ஜி பக்கத்துல பன்னு சின்ன 2 பேருமே வந்தாங்க. அப்போ பன்னு கிளி புஜ்ஜி கிட்ட போய், புஜ்ஜி எந்திரி புஜ்ஜி, அழுவாத. அந்த ஜன்னலுக்கிட்ட சத்தம் பண்ணது நானும் சின்னவும் தான். உங்க அம்மா இல்லாத உணர்வு உனக்கு வரணும்னு தான் அப்படி பண்ணோம். உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், வா கூட்டிட்டு போறோம். புஜ்ஜி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, பன்னு, உண்மையா எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போடா. பன்னு சின்ன 2 பேருமே புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கு போனாங்க. அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல அந்த இருட்டுல குளிர்ல பாவம் துணிக்குருவி உக்காந்துக்கிட்டு பகல்ல நடந்ததை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அம்மாவை பார்த்த உடனே புஜ்ஜிக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. உடனே அம்மா பக்கத்துல போய் அவங்க அம்மாவோட கால்ல விழுந்து, அம்மா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த குளிர்ல இவ்வளவு நேரம் எப்படிமா நீங்க தாங்கிக்கிட்டு இருந்தீங்க? 9 மாசம் என்ன சுமந்த பெற்றிருக்கீங்க. நான் உங்களை அவமானப்படுத்தினது தப்புதான். அந்த ஜன்னலுக்கிட்ட சத்தம் வந்தப்போ நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க என்ன விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. துணிக்குருவி உடனே எழுந்திருச்சு கால்ல விழுந்திருக்கிற அவ பொண்ணை தூக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு, புஜ்ஜி அழுவாதம்மா, எந்திரி. நீ என்ன வீட்டை விட்டு துரத்துன உடனே நானும் உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது.
பசங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே பசங்க தான் முக்கியம். நான் பண்ணதும் தப்புதான். வாமா. புஜ்ஜி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அம்மா, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேம்மா. காலையில சீக்கிரமா எந்திருக்கிறேன், நல்லா படிக்கிறேன். நீங்க என்ன கொடுத்தாலும் அமிர்தம்னு யோசிச்சு அத நல்லா சாப்பிடுறேன். எப்பவுமே உங்க பேச்சு கேட்காம நடக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் கேட்பேன். உங்களை நான் கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்குவேன். இதுதான் என்னோட ப்ராமிஸ். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அடுத்த நாள் காலையில இருந்து புஜ்ஜி குருவி முழுசாவே மாறிட்டா. அவ விடிய காலையிலேயே எழுந்திருக்கிறது, அவங்க அம்மா கூட சமையல் கட்டுக்கு போய் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் கத்துக்கிறது. அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா கூடவே உட்காந்து பேசுறது. மொபைல் போன் பக்கம் அவ அதிகமா போறதே இல்ல. தான் பொண்ணுகிட்ட வந்த மாற்றம் துணிக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருந்துச்சு. தான் பொண்ணுகிட்ட வந்த மாற்றத்தை அவ போன் பண்ணி ராஜு கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு ராஜுவும் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். பறவைங்களோட கிராமத்துல அன்னைக்கு வானிலை ரொம்பவும் அமைதியா அழகாவும் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒன்னா கூட்டத்தை கூட்டினாங்க. அங்க துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு, லூசிபுறா இவங்க எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பசங்களான பன்னு, சின்னு, புஜ்ஜி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா, அப்பா, இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல. இந்த சில்லுன்னு காத்து மேல பட்ட உடனே இன்னைக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் நம்மள விட்டு தூரமா போச்சு. இவ்வளோ நிம்மதியான கிளைமேட் நம்ம கிராமத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, நீ சொன்னது 100% உண்மை. இதே சிட்டிலேனா அந்த பொல்யூஷன், டிராபிக் இதுலயே ஜனங்க முக்காவாசி முழுங்கி போயிருப்பாங்க. அங்க பாத்தியா என் பன்னு கூட இன்னைக்கு எவ்வளவு நல்லா விளையாடுறான்னு. அப்போ லூசிபுறா, ஆமா துணி, பகல் முழுக்க அந்த ஆபீஸ்ல அந்த ஃபைலுங்க கூட குஸ்தியாடி சாயங்காலம் நேரத்துல இப்படி வந்து இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு உங்க கூட எல்லாம் வந்து உக்காந்து பேசுறதுனால என்னோட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மகிக்கழுகு ஆகாயத்தை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு, ஆமா துணி, இருந்தாலும் ஆகாயத்தை பாத்தீங்களா? அந்த வடக்கு பக்கத்துல இருந்து மோடங்க அப்படியே கருப்பா கும்பலா கூடிக்கிட்டு எப்படி வந்துகிட்டு இருக்குதுன்னு. எனக்கு என்னவோ இத பார்த்தா சாதாரணமான மழை மாதிரி தெரியல. துணி ஆகாயத்தை பார்த்து யோசிச்சு, அடடே, ஆமா மகி, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சூரியன் அந்த மோடங்க நடுவுல போய் எப்படி ஒளிஞ்சுக்கிறான் பாருங்களேன். காத்து கூட பலமா வீசிக்கிட்டு இருக்கு. அந்த மரம் எப்படி ஆடுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அப்போ சோட்டுக்கிளியும் ஆகாயத்தை பார்த்து கொஞ்சம் பயந்து போய், என்ன துணி, இந்த காத்து கண்ணுக்கு தூசி பட்டுற மாதிரியே இருக்கு. அது மட்டுமா, மழை தூறல் கூட போட்டுக்கிட்டு இருக்கு. பசங்களா, பன்னு, சின்னு, புஜ்ஜி எல்லாரும் வாங்க, அங்க பாருங்க, ஆகாயம் எவ்வளவு இருட்ட மாறி போச்சு. மழை தூறல் வேற விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அப்பதான் திடீர்னு ஆகாயத்துல மேகமூட்டமா மாறி சில்லுன்னு காத்தோட பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாருமே அந்த மழையை பார்த்த உடனே அந்த இடி மின்னல் சத்தத்தை கேட்டு ரொம்பவும் பயந்து போய் அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அவளுடைய குடிசைக்கு போனா. குடிசையோட கூரை சரியில்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ள அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, என்ன இருந்தப்பல இருந்து மழை இவ்வளவு ஜோரா காத்தோட வீசுது. புஜ்ஜி, எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குமா. நீ போய் அந்த மூலையில உக்காந்துக்கோ. அப்போ புஜ்ஜி ரொம்ப கவலையா, அம்மா, இந்த காத்துக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற ஓடெல்லாம் பறக்குது. அதே மாதிரி விழுந்திருக்கிற சின்ன சின்ன இலைங்க, தூசி, துப்பட்டு எல்லாம் பறந்து போய் வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது. அப்ப துணி கூரைய பார்த்து, ஐயோ ஆமாம் புஜ்ஜி, செவுத்துல இருந்து கூட தண்ணி இறங்குது. திடீர்னு செவரெல்லாமே உடையறத பார்த்து, ஐயோ செவருங்க வீசல் விடுதே. புஜ்ஜி, நம்ம இந்த வீட்ல இருக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுதுமா. இந்த வீட்லயே இருந்தா செவரு நம்ம மேல விழுந்து ஏதாவது பிரச்சனை வந்துரும். வா, சீக்கிரமா வெளியே போயிடலாம். புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, இந்த காத்து மழைக்கு வெளியே போனா நம்ம தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுவோம். எங்க போறது? துணி புஜ்ஜியோட கைய பிடிச்சுக்கிட்டு அவளை இழுத்து, காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இங்கே இருந்தா இந்த செவரு நம்ம மேல விழுந்து நம்ம செத்துருவோம், வா அப்படின்னு ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க. ஐயோ, என் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமைனா
சோட்டு லூசியோட வீடு எந்த நிலைமையில இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள அவங்கள காப்பாத்தணும். புஜ்ஜி நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். அப்படி துணிக்குருவி அந்த நேரத்திலேயே அவளுடைய உயிரை பணயமா வச்சு அந்த இருட்டுல கண்ணு சரியா தெரியலனாலும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுடைய தோழிகள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக முதல்ல அவ சோட்டுவோட வீட்டுக்கு வந்தா. சோட்டு சோட்டு சீக்கிரமா கதவு திறடி. சோட்டு கதவு திறந்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன துணி கொற்ற மழையில நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி இந்த நேரத்துல வந்திருக்க? அப்படி என்ன ஆச்சு? அப்போ துணி ரொம்ப கவலையா, என்ன ஆச்சா? இந்த மழை காத்துக்கு மழைக்கு இந்த மண் வீடு இடிஞ்சு போற நிலைமை வந்திருக்கு. என் வீடு கூட அப்படிதான் ஆயிடுச்சு. அதனாலதான் பயந்து போய் புஜ்ஜிய கூட்டிட்டு வந்துட்டேன். நீயும் பண்ணு கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே வா. அப்போ சோட்டு பயந்துகிட்டே, ஐயோ துணி, உண்மைதான் துணி, வீட்டோட விரிசல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ பன்னு, சீக்கிரமா வெளியே வந்துடுறா, வீடு இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு பன்னுவை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா. நீங்க இங்கேயே இந்த மரத்துக்கிட்டே நின்னுருங்க, நான் போய் லூசி சோட்டுவை கூட்டிட்டு வரேன். துணிக்குருவி மறுபடியும் அங்கிருந்து வேகமா பறந்து போய் லூசி புறா சிச்சு காக்கா மகியோட வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் கூட அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில வர சொல்லி சொன்னா. அவங்க எல்லாருமே மழை கொட்டுன்னு கொட்டுற அந்த நேரத்துல அவங்கவுங்க வீட்டை விட்டு பயந்து போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய குகைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, அங்க பாருங்களேன். அப்படி அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே துணியோட வீடு, சோட்டுவோட வீடு, மகியோட வீடு, லூசியோட வீடு, சிச்சுவோட வீடு எல்லாமே ஒவ்வொன்னா பயங்கர சத்தத்தோட இடிஞ்சு விழ ஆரம்பிச்சுது. அப்படி அவங்க கண்ணெதிர்க்கு அவங்க வீடு இடிஞ்சு விழுறத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ, என்னோட வீடு எப்படி இடிஞ்சு விழுந்து கிடக்குது? ஐயோ கடவுளே, நேத்து வரைக்கும் நல்லா இருந்த வீடு இப்போ மண்ணோட கலந்திருக்கு. துணி, நீ மட்டும் வரலனா இந்நேரத்துக்கு நானும் என் பையனும் அந்த மண்ணுல சேர்ந்திருப்போம். நீதான் துணி இன்னைக்கு எங்களை காப்பாத்திருக்க. அப்போ அத பார்த்த லூசி அழுதுகிட்டே, ஆமா துணி, இன்னைக்கு எங்க உயிரை நீ காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க எல்லாம் உயிர் இழந்திருப்போம். ஆனா என்ன பண்றது, இப்ப எங்க போய் இருக்கிறது? நம்ம இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லையே. ஐயோ லூசி, அத பத்தி நீ யோசிக்காத. இன்னைக்கு உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். வீடு இல்லனா என்ன, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த குகைக்குள்ளேயே வாழலாம். மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை பத்தி யோசிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க பறவைங்க எல்லாரும் குளிரா இருந்த அந்த குகையில பசங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சது. காலையில ஆகாயம் அமைதியா இருந்துச்சு, மழையும் நின்னு போச்சு. பறவைங்க எல்லாரும் அவங்க குகையை விட்டு வெளியில வந்தாங்க. அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சாங்க. ஆமா, இப்ப நம்ம என்னதான் பண்றது? மண்ணால கட்டினா மழையில கரைஞ்சு போகுது, புல்லால கட்டினா காத்துக்கு பறந்து போகுது. இப்போ எப்படி வீட்டை கட்டுறது? அப்போ துணி யோசிச்சு பார்த்து, எனக்கு ஒரு யோசனை. முந்தா நேத்து சோட்டு அவங்க ஊருக்கு போயிருந்தப்போ அவங்க கட்டியான புல்லால வீட்டை பின்னி கட்டி இருந்தாங்க. நம்மளும் அப்படியே கட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு குளிருக்கு சூடா கூட இருக்கும். நம்ம கூட அதே மாதிரி புல்லால வீட்டை கட்டலாம். சோட்டு உற்சாகமா, ஆமா துணி, நீ சொன்ன மாதிரி புல்லால வீட்டை கட்டினா அது மழை வந்தா கரைஞ்சு போகாது. அதே மாதிரி நல்லா சூடா கூட இருக்கலாம். வாங்க நம்ம போய் புல்ல கொண்டு வந்து வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம். அப்படி பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் காட்டுல இருக்கிற நிறைய கொடி புல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு தரையில ரொம்பவும் அழகா இருக்கிற சின்ன சின்ன குடிசைய போட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க சொந்த வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. அப்போ லூசி புறா படுத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பா, இந்த வீடு நல்ல சூடா நல்லா இருக்கு. இனிமே மழை வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி சில நாட்கள் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு மறுபடியும் பறவைங்களோட ஊர்ல பயங்கரமான மழை. அந்த மழை பெய்யற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு கிளியும் கூட எழுந்துச்சுட்டான். டேய், மறுபடியும் மழை வருதுடா. ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகல. பாத்தியா, துணி ஆண்டி சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேஃபா இருக்கோம். ஆமாமா, இப்போ குளிரு கூட எடுக்கிறது இல்ல, நம்ம எல்லாம் சூடா படுத்துக்கலாம். அப்படி எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டல அப்படிங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சரியா நடுராத்திரி தாண்டும் போது ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தம். அது வேற எதுவும் இல்ல, அவங்க ஊர் ஆத்துல இருந்து தண்ணி வேகமா ஊருக்குள்ள வர சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு மகிக்கழகு எழுந்துச்சுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க, ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. நம்ம வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், சீக்கிரம் வாங்க. அப்போ துணி முதல்ல எழுந்துச்சு வந்து வெளியில பார்த்து,
புஜ்ஜி, வீட்டுக்குள்ள முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ரொம்ப ஸ்பீடா வீட்டுக்குள்ள வருது. அம்மா, நம்மளோட இந்த குடிசை வீடு மழையில இருந்து நம்மள காப்பாத்திச்சே தவிர இந்த வெள்ளத்துல இருந்து நம்மள காப்பாத்த முடியல. வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நம்ம பொருளுங்க, துணிமணி எல்லாமே தண்ணியில நனைஞ்சு போச்சு. அப்போ சிச்சு காக்காவும் வெளியில வந்து, எல்லாரும் அவங்கவுங்க குடிசை மேல வந்து நின்னுக்குங்க. வீடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா தண்ணி தான் அதிகமாயிட்டே போகுது. பறவைங்க எல்லாருமே அந்த வெள்ள நீரை பார்த்து பயந்து உடனே அவங்க வீட்டோட கூரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க பாவம் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தங்க முடியாம வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுனால கூரை மேலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. யாராலையும் தூங்கவும் முடியல, மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம் சோட்டுக்கிளி, பன்னுக்கிளி எல்லாருமே அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களை இப்படி ஆட வைக்கிற? மழையில இருந்து நாங்க தப்பிச்சாலும் இந்த மாதிரி வெள்ளத்துல எங்களை சிக்க வச்சுட்டு, ஐயோ என் பையன் குளிர்ல உதறானே. அப்போ லூசியும் அழுதுகிட்டே, நம்ம நிலைமை நம்ம கைமீறி போயிடுச்சு. மழையில இருந்து தப்பிச்சாலும் இந்த வெள்ளத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியல. நிலத்து மேல வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம எல்லாரும் படாத பாடுபடுறோம். மழையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, வெள்ளமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு மேல பத்திரமா உக்காந்துக்குங்க. நாளைக்கு காலையில தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரமும் முடிஞ்சது. காலையில ஆகும்போது மழை நின்னு போச்சு. ஆகாயம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வெள்ள நீரும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி போயிடுச்சு. பாவம் பறவைங்க எல்லாருமே அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாம ரொம்பவும் கவலையோட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட மண் வீடும் தண்ணியில கரைஞ்சு போச்சு. இப்ப குடிசை வீடும் தண்ணி நிறைஞ்சு போய் அதுவும் நாசமா போயிடுச்சு. இப்ப ஊரு முழுக்க சேராதான் இருக்கு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அப்போ சிச்சு காக்கா, ஆமாகே, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நம்ம குடிசை வீட நிலத்து மேல கட்டினதுனால தானே மழை வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதே குடிசை வீட மரத்து மேல கட்டுனா மழை வந்தாலும் ஒழுகாது, அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் முழுங்காது. மரத்து மேல வீட்டை கட்டிக்கலாம். அப்போ புஜ்ஜி அங்க வந்து, சிச்சு ஆண்டி, உங்க பிளான் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா பிராக்டிகலா அது வொர்க் அவுட் ஆகாது. சிச்சு கோவமா, என்னடி புஜ்ஜி, எனக்கே நீ புத்தி சொல்றியா? ஆமா, எதுக்காக வொர்க் அவுட் ஆகாது? சிச்சு ஆண்டி, துணி சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம நிலத்து மேல குடிசை வீட கட்டிக்கிட்டா மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் பிரச்சனை வராதுன்னே இருக்கலாம். ஆனா நேத்து நைட்டு வந்த மாதிரி காத்து பலமா வீசிச்சு அப்படின்னா மரத்தோட கிளைங்க மேல நம்ம குடிசை வீட கட்டிக்கிட்டா அது காத்துல பறந்து போய் நம்ம கீழே விழுந்து உயிரையே இழந்துருவோம். ஆமா புஜ்ஜி, நீ சொன்ன மாதிரி புயல் காத்து அடிச்சா குடிசை வீடு பறந்து போயிடும். ஆனா மழை வந்தாலும் எதுவுமே ஆகக்கூடாது, காத்து வந்தாலும் எதுவுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, இருக்குமா, நானும் பன்னுவும் இத பத்தி முதல்லயே யோசிச்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை கட்டுற பொருளுங்க கூட நம்ம கைகிட்டயே இருக்கு. சோட்டு ஆச்சரியமா, என்னடா பண்ணு அது? அந்த பொருள் எது? அது சிமெண்ட் பைப்புமா. முந்தா நேத்து நானும் புஜ்ஜியும் சிட்டிக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு ஃபேக்டரி கிட்ட தேவையில்லை அப்படின்னு பழைய சிமெண்ட் பைப்புங்களை போட்டிருந்தாங்க. அதை பார்த்துதான் எங்களுக்கு யோசனை வந்தது. ஆமாமா, அந்த பைப்பு ரொம்ப வெயிட்டா, ரொம்ப கட்டியா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அத கொண்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மரத்துக்கு நடுவுல அதை எப்படியாவது உட்கார வைக்கலாமா? அத கேட்ட லூசி சந்தேகமா, சிமெண்ட் பைப்பா, அது எப்படி சேஃப் ஆகும் புஜ்ஜி? இங்க பாருங்க லூசி ஆண்டி, அது எப்படின்னா சிமெண்ட் தண்ணியில கரையாது, அதுவும் இல்லாம அது ரொம்ப ஸ்ட்ராங். அத மரத்துக்கு நடுவுல நம்ம கட்டினாவே போதும். அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால காத்து புயல் மாதிரி அடிச்சாலும் எந்த ஆபத்தும் வராது, மழை வந்தாலும் தண்ணி உள்ள வராது. அது மட்டும் இல்லாம அது பெரிய பைப்பு மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்கும். அந்த ஹோல் மூலியமாவே காத்து வெளியே போயிடும். கீழே மழை வந்தாலும் டென்ஷன் இல்ல, புயல் காத்தே அடிச்சாலும் டென்ஷன் இல்ல. கட்டியா ஸ்ட்ராங்கா கட்டினாவே போதும். அப்போ மஹி ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்பவும் சந்தோஷமாவும், அற்புதம் புஜ்ஜி, உங்க ஐடியா கேட்கும் போதே லாஜிக்கா சயின்டிபிக்காவே இருக்கு. வயசுல எங்களை விட ரொம்ப சின்னவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு எவ்வளவு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்கீங்க. இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண? வாங்க போய் அந்த பைப்பை கொண்டு வரலாம்.
அப்படி பறவைங்க எல்லாருமே உடனே பறந்து அவங்க ஊர்ல இருக்கிற ஹைவே கிட்ட போனாங்க. அப்போ அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே அந்த பெரிய பெரிய சிமெண்ட் பைப்புங்க அங்க இருந்துச்சுங்க. அது பார்க்க பலமா இருந்துச்சு. அத கஷ்டப்பட்டு எல்லாரும் தள்ளிக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சிமெண்ட் பைப் எல்லாத்தையுமே ரொம்பவே கவனமா ஒவ்வொரு பெரிய மரத்தோட கிளைக்கு மேல கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் அத ஒரு வீடு மாதிரியும் ஆக்கிட்டாங்க. கதவு ஜன்னல் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு கூட பயங்கரமான மழை பெஞ்சுது. வீசுற காத்துக்கு விட்டா மரங்களே பறந்து போயிடும் போல அப்படி இருந்துச்சு. இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை. ஆனா அந்த பைப் வீட்டுக்குள்ள எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பாத்திய புஜ்ஜி, வெளிய புயல் காத்தோட மழையும் சேர்ந்து அடிக்குது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் காத்து கூட வரல, மழை தண்ணி கூட வரவே இல்ல. இந்த சிமெண்ட் வீடு எவ்வளவு சேஃபா சில்லுன்னு இருக்கு. ஆமாமா, எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் பைப்ல ஹோல் இருக்கிறதுனால அது மூலமா காத்து வெளிய போயிடும். காத்துக்கு மரம் ஆடுனாலும் பைப்பு எதுவும் ஆகாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெள்ள நீர் வந்தாலும் யாரோட வீட்டுக்கும் எதுவுமே ஆகல. காலையில நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறமா மழையும் நின்னுடுச்சு. ஆகாயமும் அமைதியா இருந்துச்சு. அப்போ பறவைங்க எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்துச்சு. சந்தோஷமா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷம் தெளிவாவே தெரிஞ்சுது. என் வாழ்க்கையில நேத்து நைட்டு தூங்குன மாதிரி என்னைக்கும் நிம்மதியா தூங்கவே இல்ல. என் பையன் பண்ணு கொடுத்த ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா. ஆமா சோட்டு, மழைய பார்த்து பயந்த நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு மழைய பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகிகளுக்கு சந்தோஷமா, இது எல்லாமே பன்னு புஜ்ஜியோட படிப்பும் புத்திசாலித்தனத்துல இருந்து தான் எல்லாமே சாத்தியமாச்சு. இந்த பைப்பு வீட்டோட ஐடியா நம்ம கிராமத்தை காப்பாத்திருக்கு. நம்ம புஜ்ஜி பன்னுக்கு தான் நன்றிய சொல்லணும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்னோட ஐடியாவோட புஜ்ஜி பன்னோட ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஆனாலும் புஜ்ஜி பன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங் குரு. பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அப்படி அந்த மழை காலத்துல பறவைங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்கிட்ட குடிசையும் இடிஞ்சு விழுந்தாலும் கூட பறவைங்க எல்லாரும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை விடாம ஒரு சிமெண்ட் பைப்பையே வீடா மாத்தி அந்த சிமெண்ட் பைப்பு வீட்டுக்குள்ள எல்லாரும் பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.